ரகசியங்களில் பெரும்பாலானவற்றில் ஒரு நன்மையும் இல்லை. ஆயினும் தானம் கொடுப்பதை பற்றியோ நன்மையானவற்றை பற்றியோ மனிதர்களுக்கிடையில் சமாதானம் ஏற்படுத்துவதை பற்றியோ பேசுபவற்றை தவிர. ஆகவே எவரேனும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நாடி இவ்வாறு ரகசியம் பேசினால் மறுமையில் நாம் அவர்களுக்கு மகத்தான நற்கூலியை தருவோம். எவர் நேரான வழி இன்னதென்று தனக்கு தெளிவானதன் பின்னரும் அல்லாஹுடைய இத்தூதரை விட்டு பிரிந்து நம்பிக்கையாளர்களின் வழி அல்லாததில் செல்கிறாரோ அவரை நாம் அவர் செல்லும் தவறான வழியிலேயே செல்லவிட்டு பின்னர் அவரை நரகத்தில் சேர்த்து விடுவோம். அது செல்லும் இடங்களில் மிக கெட்டது. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான். இதை அல்லாத குற்றத்தை அதுவும் தாம் விரும்பியவர்களுக்கு மன்னிப்பான். ஆகவே எவரேனும் அல்லாஹுக்கு இணை வைத்தால் அவர் வெகு தூரமான வழிகேட்டில் தான் இருக்கிறார். அல்லாஹ்வை என்று அவர்கள் தெய்வங்களாக அழைப்பவைகள் பெண் பெயருடையவைகளே என்று வேறில்லை. துஷ்ட சைத்தானை அன்றி மற்றதையும் அவர்கள் அழைக்கவில்லை. அந்த சைத்தானை அல்லாஹ் கோபித்து சபித்தான். அதற்கவன் உன் அடியார்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை நிச்சயமாக நான் எடுத்துக்கொள்வேன் என்று கூறினான். அன்றி நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன். அவர்களுக்கு வீண் நம்பிக்கைகளை உண்டு பண்ணி பிசாசுகளுக்காக பிரார்த்தனை செய்துவிடப்பட்ட ஆடு மாடுகளின் காதுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன்.